வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 6ஆம் பாகத்தில் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற அமர்விலே ஆதி சிவத்திற்கே 6 குணங்கள் 6 தன்மைகள் உண்டு என்ற கருத்தை பார்த்தோம். அவற்றுடைய விளக்கம். சைவ சித்தாந்தம் சிவபெருமானுக்கு 6 பண்புகள் உள்ளதாக சொல்லுகிறது. அகோரம், ஈசானம், தத்புருஷம், சத்யோஜாதம், வாமதேவம், திருவதனம் அல்லது அதுமுகம் என்ற 6 முகங்கள் சிவனுக்கு உண்டு என்று பேசுகிறது. இவற்றிலே உடைய பொருள் என்ன என்றால், அகோரம் என்ற சொல்லுக்கு அமாவாசை போன்ற கும் இருட்டு என்ற அர்த்தம். சூரியனின் வெப்பலைகளால் பூமியின் காந்தலைகள் அடைகின்ற தன்மாற்றத்தை கைகளால் தடுத்து விட்டோம் என்று சொன்னால், கூப்பிய கைகளுக்குள் நாம் பார்க்கக்கூடியது இருள் மட்டும்தான். இதைத்தான் சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்கள். சிதம்பரத்திலே தில்லை நடராஜன் நாட்டிய கோலத்திலே காட்சி அருள்கிறார். அதை தரிசித்த பிறகு சிதம்பர ரகசியம் பார் என்று சொல்லி ஒரு திரையை விலக்கி காட்டுவார்கள். உள்ளே பார்த்தா ஒன்றும் இருக்காது, வெறும் இருட்டு. ஒன்றும் இல்லையே, இருட்டு தான் இருக்குன்னு சொன்னா அதுதான் ரகசியம் என்று சிரித்து கொண்டே போய்விடுவார்கள். அதனுடைய உட்பொருள் சுத்த வெளி என்பது கும் இருட்டு என்ற தத்துவம் தான். இரண்டாவது ஈசானம். ஈசா என்றால் மூலப்பொருள், ந என்றால் மூலம் இல்லாதது என்ற அர்த்தம். அதாவது ஈசானம் என்பது தனக்கு ஒரு மூலம் இல்லாத ஆதிசிவமாகவும், அதுவே அனைத்து இயக்கங்கள், தோற்றங்கள், ஜீவன்கள், மனிதர்களுக்கும் மூலப்பொருளாகவும் அமைந்திருக்கிறது என்று காட்டுவதுதான் ஈசான என்ற சொல். இதை பகவத்கீதையிலே பார்க்கின்ற போது, இந்த பிரபஞ்சமே எனது கருப்பை, அதிலே நான் என் கர்ப்பத்தை வைக்கிறேன், கர்ப்பதானம் செய்யும் தந்தை நான் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு. அந்த கருவாக இருப்பதன் சுத்த வெளியாகிய ஆதிசிவம் என்பதுதான் கருத்து. எனவே ஒவ்வொருவருக்கும் தாய் தந்தை உண்டு என்றாலும், அனைவருக்கும் தாய்மானவராக, பரமசிவமாக, பரமபிதாவாக, அல்லாவாக இருப்பவன் அதே சுத்தவெளி தவிர வேறு இல்லை. சரி, இப்படிப்பட்ட அந்த ஆதிசிவம் அடிப்படையில் கொண்டிருக்கின்ற பண்பு என்ன? எது இல்லை என்றால் இந்த பண்புகள் எல்லாம் வெளிப்பட்டிருக்க முடியாது என்று இந்த 6 பண்புகளுள் எது தலையாயது
என்று நாம் சிந்திக்கின்ற போது தத்புருஷ என்ற சொல் பதிலாக கிடைக்கும். தத் என்பது இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. அப்ப சிவமே அறிவாக, அறிவே சிவமாக இருக்கிறது என்ற சைவ சித்தாந்தத்தின் கோட்பாட்டைத்தான் மகர்ஷி அவர்களும் அறிவே தெய்வம் என்று உறுதியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே அறிவுதான் எழுச்சி பெற்றதனால் அந்த இயக்கத்திலே அறிவே இயக்க ஒழுங்காக விதியாக அமைந்ததனால்தான் இங்க எல்லாமே ஒரு தர்ம நீதி என்று சொல்கிறோமே, ஒரு இயக்க விதியோடு இங்கே கொண்டிருக்கும். இதற்கு காரணம் அறிவு. அப்ப அறிவு என்றாலே தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங், எவ்ரி எமோஷன் அட் ஆல் டைம்ஸ். எல்லா இயக்கங்களிலும், தோற்றங்களிலும், காலங்களிலும் இயக்க ஒழுங்காக அமைந்திருப்பது அறிவு என்று பொருள். சரி, இந்த மூன்றும் சேர்ந்து எழுச்சி பெற்றதிலே வந்த விளைவு என்ன என்றால் சத்யோஜாதம். அதாவது தன்னிலிருந்து எழுச்சி பெற்ற சக்தி. சிவத்திலிருந்து தானே சக்தி பிறந்ததாக திருவிளையாடல் புராணத்துல பேசுவாங்க. இதை பைபிளிலே பார்க்கின்ற போது 6ஆம் நாள் இறைவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து ஆதாம் என்று பெயர் அழைத்தார். பிறகு ஆதாம் இடுப்பெலும்பிலே இருந்து ஒரு பெண்ணை உருவாக்க ஆதாம் அவளுக்கு ஏவாள் என்று பெயர் அழைத்தார் என்று பைபிள் பேசும். அதாவது ஆண்மையிலிருந்து பிறந்தது பெண்மை, அறிவில் இருந்து பிறந்தது இயக்கம் என்று அர்த்தம். எனவே இதை விஞ்ஞானபூர்வமாக பார்க்கின்ற போது அசோசியேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் இஸ் மாஸ், டிசோசியேஷன் ஆஃப் மாஸ் இஸ் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் என்று விஞ்ஞானம் பேசும். எப்படி? இப்போ ஒரு பனிக்கட்டியை ஒரு பாத்திரத்திலே வைத்தால் அந்த பாத்திரத்தை சூழ்ந்தும் நீர் திவலைகள் உருவாவதை நாம் பார்க்கிறோம். இது எங்கிருந்து வந்தது? இந்த சூழ்ந்திருக்கின்ற காற்று மண்டலத்திலே தோன்றிய ஒரு பரிணாமம். ஆக்சிஜன், ஹைட்ரோஜன் அணுக்கள் இணைந்து H2O என்ற நீர்த்திவலைகளாக மாறியது. சரி, இந்த நீரை வழித்தெடுத்து சூடுபடுத்தினால் என்ன ஆகும்? மீண்டும் ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் அணுக்களாக பிரிந்து போகும். அப்போ அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் இஸ் மாஸ், டிசோசியேஷன் ஆஃப் மாஸ் இஸ் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். அணுக்களின் சேர்க்கையே எல்லாம், ஒரு சேர்க்கையின் பிரிவே அணுக்களாக பிரிந்து போகும். சரி, இது இன்னொரு கருத்து என்ன அப்படின்றா, இது யாராவது உருவாக்க வேண்டுமா? இப்போ காலையில சூரியன் உதிக்கிறது, அதுக்கு யார் நேரத்தை சொல்லுகிறார்கள்? இன்றைக்கு 6 மணி 4 நிமிஷத்துக்கு உதிக்க வேண்டும் என்பதை சூரியனுக்கு யார் அறிவிக்க முடியும்? அப்போ அதனுடைய இயக்க விதிக்கு ஒப்ப தானே செயல்படுகிறது இல்லையா? அதுவும் சத்யோஜாத்தம் என்று சொல்லுக்குள் அடங்கும். சரி, இப்படி தோன்றிய ஒன்று, அதாவது சுத்தவெளியிலிருந்து சக்தி என்று உருவான இறை துகள்கள், இவற்றின் சேர்க்கை தானே அணு முதல் பஞ்சபூதங்கள், நுண் உயிர் முதல் மனித ஜீவராசிகள் வரைக்கும். இதுல மகர்ஷி ஒரு வேடிக்கையா கேள்வி கேட்பார். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரியது எதுன்னு கேட்பார்.
நமக்கு தான் தெரியுமே, பிரபஞ்சம் சாமிஜி அப்படின்றோம். நான் அடுத்து கேட்பார், மிக சிறியது எதும்பார், இறை துகள் சாமிஜி அப்படிம்போம். சரி, இப்ப இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலிருந்து இந்த இறை துகள் எல்லாம் நீக்கிவிட்டால் என்ன மிச்சமாகும் அப்படிம்பார். அது போல அணுக்களின் சேர்க்கை இந்த காஸ்மாஸ் பிரபஞ்சம். அதை பிரித்து விட்டால் நுண்ணழகுகள் இறை துகளாகத்தான் போகும். அப்ப இறை துகள் என்ற ஒற்றை சக்தியின் கூட்டு சேர்க்கைகளே எண்ணிறந்த தோற்றங்கள், ஜீவன்கள். இதை கவிஞர் கண்ணதாசன் மிக அற்புதமான ஒரு பாடலை சொல்வார். இரும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா என்பார். இரும்பு தோலை உரிச்சு பார்த்தா யானை எப்படிங்க வரும்? உரிக்கிறது எறும்பு, யானை எப்படி வரும்ல? அப்ப என்ன கருத்து? என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்தது. அப்ப ஞானத்தில் எதை நாம் உணர்கிறோம்? ஞானிகள் ஞானத்தின் உச்சத்திலே எதை உணர்ந்ததாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க? அரூபமாகிய அறிவாகிய சுத்த வெளிதான். அந்த சுத்த வெளியோடு இரண்டரை கலப்பதுதான் அறிவை அறிந்த தெளிவுதான் ஞானம் என்றுதானே பேசியிருக்கிறாங்க. எனவே அந்த சுத்த வெளியின் எழுச்சி பெற்ற சிறு துகளின் கூட்டே எறும்பு. அதே போல அந்த துகள்களின் எண்ணிறந்த பல கோடிக்கணக்கான துகள்களின் சேர்க்கையே யானை என்ற பெரிய வடிவம். அப்ப வடிவம் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் மூலப்பொருள் இறை துகள் என்ற நுண்ணிய பரமாணுக்களே, ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகிள் விஞ்ஞானம் சொல்லும். ஆறாவதாக திருவதனம் அல்லது அதோமுகம் என்று சொல்வார்கள். இதுல திரு என்ற சொல் காந்தத்தை குறிக்கும். அப்ப காந்தம் எப்ப தோன்றுகிறது? இருப்பு இயக்கம் இணைந்த நிலை காந்தம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிளஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்ப ஈர்ப்பு சக்தி விளக்கு சக்தி இரண்டின் சேர்க்கையே காந்த சக்தி. இந்த காந்தம் தானே அடுத்து ஒன்றை ஈர்த்து தண்ணீரோடு இணைக்கிறது. அதனுடைய விளக்கு சக்தி தானே இன்னொன்றை விளக்கி தள்ளி வைக்கிறது. அப்ப ஈர்த்தல் விளக்குதல் என்ற இருமை பண்பு இல்லை என்றால் இந்த உலகம் எப்படி இயங்க முடியும்? சோ விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? இந்த பிரபஞ்சம் முழுவதும் இரண்டே வகையான அலைகள் தான். ஒரு வகை ஈர்ப்பு சக்தி, இன்னொரு வகை விளக்கும் சக்தி. ஈர்ப்பும் விளக்குதலும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம், உலகம் என்று விஞ்ஞானமும் நிரூபிக்கிறது. எனவே இந்த காந்தமே பஞ்சபூதங்களிலே வான்காந்தம் என்று பேசுகிறோம். ஜீவன்கள் தோன்றிய பிறகு அதற்கு மூலப்பொருள் ஜீவகாந்தம் என்று பேசுகிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, வான்காந்தம் தான் ஜீவகாந்தத்திற்கு அடிப்படை, விண்தான் உயிருக்கு அடிப்படை. ஆனால் இரண்டும் ஒரே தன்மையதா? இரண்டின் பண்புகளும் ஒன்று போலவா அப்படின்னா இல்லையே. வான்காந்தத்துக்கு உணர முடியாது, ஜீவகாந்தம் உணர்கிறது. விண்கள் ஒரு தோற்றங்களைத்தான் உருவாக்குகிறது, ஜீவன்கள் உருவாக்க முடியாது. அப்படி என்றால் இரண்டுக்கும்
ஜீவகாந்தம் உயிருக்கு மூலம், வான்காந்தம் விண்தான் என்றாலும் தன்மையிலே மிகப்பெரிய பேதம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. அது என்ன என்றால் 27 நட்சத்திரங்களின் அலைவீச்சு முழுமுதற் காரணம். இந்த சூரிய குடும்பத்தில் நவகோள்களின் அலைவீச்சு இரண்டாவது காரணம். பிறகு பூமி தோன்றிய போது ஏன் ஜீவகாந்தம் தோன்றவில்லை என்றால் இந்த காந்தத்திலே ஒரு தெய்வீக விகிதாச்சாரம் என்கிறார் மகர்ஷி அவர்கள். பஞ்சபூதங்கள் தான் பூமியாக வந்தது என்றாலும் எப்போது ஜீவாந்தமாக மாறியது என்றால் இந்த பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொட்ட போது இந்த பூமியின் காந்த களம் ஜீவந்த தன்மையோடு மேன்மை பெற்றது. அந்த ஜீவகாந்தத்தோடு லேசான வெப்பமும் நீர் தன்மையும் இணைகின்ற போது உயிர்கள் தோன்றின என்பது விஞ்ஞான விளக்கம். விஞ்ஞான விளக்கம் இந்த வெப்பமும் நீர்த்தன்மை மட்டும்தான் பேசுது. ஜீவாந்தத்துக்கு விஞ்ஞான விளக்கம் சொல்லலை. அதே நம் மகர்ஷியுடைய பஞ்சபோத நவகிரக தவத்தையோடு இணைத்து சிந்தித்து பார்க்கணும். இவற்றோட அதுல மகர்ஷி சொல்லக்கூடிய கருத்து நவகோள்கள் பூமியின் பஞ்சபோதத்தை பத்தி பேசுவார். இவற்றோடு கூடுதல் சிந்தனை என்ன அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் எந்த அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று என்பதற்கு ஒரு 4 அம்சங்களை நாம் பார்க்கணும். ஒன்று, ஒரு பெண் கருவுற்றால் 10 மாசம் கர்ப்பகாலம் சொல்லுவோம். அது என்ன கணக்கு? 10 மாசம்னா 306 நாள் அந்த கணக்கு வரணும். ஆனா 270 80 நாட்களுக்குள்ள பிரசவம் ஆயிரும். அப்ப 270ன்னா 9 மாசம் தானே கணக்கு வருது. அப்ப எப்படி 10ன்னு சொல்றோம் என்றால் அந்த கரு ஆகக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அது ஒவ்வொரு சுற்றாக பூமி கடந்து வருகின்ற போது 27 × 10 270. அப்ப 10 மாசம் கணக்கு இப்படித்தான் வரும். நாள் காட்டி இப்படி 10 மாசம் கணக்கு வராது. இது ஒரு காரணம். ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அது 13 வயது முடிந்து 14வது வயதிலே பருவம் அடையும். 40 வயது வரைக்கும் மகப்பேற்றுக்குரிய காலமாக இருக்கும். அப்போ 40ல 13 கழித்து விட்டால் 27 குழந்தைகளை ஒரு பெண் பெற்றெடுக்க முடியும் என்பதை குசேலன் கதையாக புராணம் சொல்லுகிறது. மருத்துவ ரீதியாக ஒரு பெண் 20 குழந்தைகளை பெற்றதாக மருத்துவ சாதனை குறிப்பு ஒன்று இருக்கு. இது 2வது. 3வது, பெண் குழந்தை பருவம் அடைந்த பிறகு அந்த கருப்பை ஆரோக்கியமானது என்றால் 27 நாட்கள் முடிந்து 28ஆம் நாள் விளக்காகும். இது 3. 4வது மிக மிக முக்கியமானது என்ன என்றால் நுண் உயிர் முதல் மனிதன் வரைக்கும் எல்லா ஜீவராசிகளின் அனுபவங்களும் 14 முதல் 40 அலைவேகத்திலே தான் அடங்கும். 13லிருந்து பதிவுகள் உள்ள போகாது. இப்ப இதுல 27 பீட்டா ஃப்ரீக்வன்சி. இப்ப இந்த 4 அம்சங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற போது வான்காந்தமே ஜீவகாந்தமானது, விண்ணே உயிரானது. காரணம் வான்காந்தம் பிளஸ் 27 நட்சத்திரங்கள், நவகோள்கள், பூமியின் தெய்வீக விகிதாச்சாரம் ஈக்குவல் டு ஜீவகாந்தம். அதே போல வின் பிளஸ் திஸ் 3 ஈக்குவல் டு உயிர். இப்படி இந்த காந்தத்தின் தன்மைகள். இதுல
இப்போ சாணை பிடிக்கும் போது நெருப்பு பொறிகள் தோன்றது பாருங்க. இதே போல சுத்தபெலி எழுச்சி பெற்று பின்னம் ஆட்பட்டு இறை துகளாக சுழல்கின்ற போது அந்த சுழற்சியை சூழ்ந்து அழுத்துவது சுத்தவெளி தானே. அப்ப அந்த உரசலிலே பிறப்பது காந்தம். எப்படி ஒரு கத்தியை சாணை பிடிக்கின்ற போது சுழல்கின்ற கல்லுக்கும் கத்திக்கும் ஏற்படுகின்ற உரசலிலே நெருப்பு பொறிகள் தோன்றுகின்றனவோ அது போல தோன்றுவதுதான் காந்தாலைகள். இப்படி சிவனின் 6 முகங்களிலிருந்து வெளிப்பட்ட 6 பொறிகளால் தோன்றிய அந்த அலைகளை அது எப்படி கதை சொல்றாங்க பாருங்க. அதை இறைவன் அக்னி வாயு பகவானத்தை கொடுக்கிறார். வாயு அந்த சக்தியை தாங்க முடியாம அக்னி கிட்ட கொடுக்கிறார். அக்னி அந்த சக்தியை தாங்க முடியாம வர்ண பகவான்கிட்ட கொடுக்கிறார். அவர் அந்த சக்தி தாங்க முடியாம கங்கா தேவிட்ட கொடுக்குறாங்க. கங்கா தேவி அதை சரவண பொய்யிலே வைத்தால் 6 தாமரைகளிலே அதை வைத்தால் என்று சைவ சித்தாந்தம் கதை சொல்லும். என்ன அர்த்தம் என்றால் காந்தம் 6 தன்மைகளிலே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் மற்றும் உணர்கின்ற திறமுடைய மனமாக வெளிப்பட்டது. அது இருக்கின்ற இடம் எங்கே? மூலாதாரம் என்ற வித்து சக்தி மையம் என்பதை காட்டுவதுதான் சரவண பொய்கை. சரி, இவர்களை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் என்பது கதை. அதுல அவர்களுக்குள்ள ஒரு யார் உண்மையான முருகன் அப்படி ஒரு கேள்வி வரும். ஒரு நாள் சக்தி வருகின்ற போது அவங்க கேட்பாங்க. இப்போ சக்தி 6 குழந்தைகளையும் அரவணைக்க கந்தன் என்ற பெயரிலே 6 முக கடவுளாக ஒரு உடல் 6 தலைகளாக முருகன் காட்சியளித்ததாக கதை சொல்லும். அப்ப என்ன அர்த்தம்? மனிதன் என்ற உடலிலே 6 காந்த தன்மாற்றங்களை உணரக்கூடிய சிறப்புடைய ஜீவனாக மனிதன் வந்தான். மனம் என்ற சிந்திக்கின்ற ஆற்றலோடு பிறந்த ஜீவன் மனிதன் என்று காட்டுவதுதான் காந்த புராணமாக, கந்த புராணமாக, காந்தத்தின் நாயகன் கந்தனாக முருகனாக பேசப்படுவது. இயக்கத்திற்கும் இயக்கத்திற்கும் காந்தத்திற்கும் உட்பொருள் சுத்தவெளி அறிவு. இதை ஆம், ஆமென், ஆமீன் என்றெல்லாம் 3 மதங்களிலேயும் ஒரே மாதிரியான உச்சரிப்பு சொல்லப்படும். ஆம் என்பது இறைநிலையை குறிக்கின்ற சொல். ஆமென் என்பதும் இறைநிலை குறிக்கக்கூடிய சொல். ஆமீன் என்பது இறைவனை குறிக்கக்கூடிய சொல். இதை அறிவதற்கான வழிவகை என்ன என்றால் ஓம் என்ற பிரணவ மந்திரம். அப்ப ஆம் என்ற காந்த தத்துவத்தை, இறை தத்துவத்தை அறிவதற்கு துணை செய்வது ஓம் என்ற பிரணவ சொல். இது இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு கருத்து இன்று வரைக்கும் இருக்கு. ஓம் என்ற சொல், ஓசை, இது யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? எல்லா ஓசைகளும் எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவானது. எல்லா வார்த்தைகளின் உச்சரிப்பு எல்லா மனிதர்களுக்கும் உரிமை உள்ளது. இல்ல ஓம் என்று சொல்ல மட்டும் எப்படி இந்து தத்துவமாகும்? இது எல்லோருக்கும் பொதுவானது. ஏன் என்றால் ஓம் என்ற உச்சரிப்பிலே தான் அந்த அதிர்வுகள் என்ன பண்ணும்? மூலாதாரத்திலிருந்து குண்டலினி ஆற்றலை உச்சிக்கு ஏற்ற வல்லது ஓம் என்ற பிரணவ மந்திர சொல். அப்போ உச்சிக்கு வருகின்ற போதுதான் உயிர் உணர்வை பெறுகின்றோம். அப்ப உயிர் உணர்வை பெற்றுவிட்டால் வாழ்க்கை அறம் சார்ந்திருக்கும். உலகில் உள்ள
பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுறவாய் பெறுதல் வேண்டும் என்று மாதிரி சொல்றாங்கல்ல. ஏன்னா இந்த உலக தலைவர்கள், அரசியல், ஆன்மீகம், பொருள், இவர்களுக்கு உயிரறிவு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையின் நிலையாமை புரியும். அப்போ இந்த பதவி, அதிகாரம் என்பதெல்லாம் இறைவன் எல்லோருக்கும் நன்மை செய்வதற்காக என்னை தேர்ந்தெடுத்து தந்தான். அந்த பாகியவான் நான். இந்த புண்ணியத்தை நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்ற தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு பிறந்து விட்டால் உலகத்தில் யுத்தங்களே இருக்காது, பற்றாக்குறை இருக்காது, மத கலவரங்கள் இருக்காது. அப்ப ஒரே ஆட்சி முறை, ஒரே கடவுள் வழிபாடு, எல்லோருக்கும் சமமான பொருளாதார பங்கீடு, இவை எல்லாமே உலகத்திற்கு கிடைத்துவிடும். அதனால் அந்த உயிரறிவை பெறுகின்ற போதுதான் தர்மம் தழைக்கும், அறம் செழிக்கும். அது இல்லை என்றால் வாழ்க்கை மிருகத்தனமாகத்தான் இருக்கும். அதனால் இந்த ஓம் என்ற பிரணவத்தின் நாயகன் முருகன், காந்த கடவுள். இந்த காந்தம் யாருகிட்ட இல்லை, எல்லா மனிதனுக்குள்ள இருக்குது, எல்லா விலங்கு பறவைகளுக்குள்ளும் இருக்குது. வான்காந்தமாக உலகெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதனால் சிவத்தில் பிறந்த சக்தி என்பதும் அறிவில் பிறந்த ஆற்றல் என்பதும் இரண்டும் கூடியதே பிரபஞ்சம், சிவகலம், அர்த்தநாரி, விண்வெளி. விண்வெளின்னு அர்த்தம் விண் சுழல் கூட்டல் சுத்தவெளி ஈக்குவல் டு விண்வெளி. எனவே விஞ்ஞானமும் சைவ சித்தாந்தம் எதை பேசுகிறதோ அதைத்தான் விஞ்ஞானம் பேசுகிறது. இதிலே காந்தத்துக்கு வந்தது விண் நாயகன் விநாயகன், விண்ணுக்கு வந்தது விண் நாயகன் விநாயகன், காந்தத்துக்கு வந்தது முருகன் கந்தப்பன். இப்படி சைவ சித்தாந்தம் அறிவேதான் தெய்வம், அறிவேதான் சிவம், தத்புருஷ என்று மகர்ஷியுடைய அறிவே தெய்வம் என்ற கருத்துக்கு சான்று தந்தது சைவ சித்தாந்தம். அடுத்ததாக அறிவே தெய்வம் என்ற கூற்றுக்கு சான்று தர வருவது ராமாயணம். இப்ப ராமாயணம் எப்படி நமக்கு அறிவே தெய்வம் என்பதை உணர்த்துகிறது? மனிதன் தெய்வ நீதியோடு இணைந்து வாழ்ந்தால் உடல் நலமாக இருக்கும், மனம் மகிழ்வாக இருக்கும், நட்பு நிலை சிறப்படையும், யாரும் யாருக்கும் துன்பம் தரமாட்டார்கள், உலக வாழ்க்கையே சொர்க்கலோகமாக இருக்கும். இத்தனை சிறப்புகள் மிக்கது இந்த மனித பிறப்பு, மனித வாழ்க்கை. இறை நீதியுடன் இணைந்த தர்மம் சார்ந்த வாழ்க்கை என்று உணர்த்துவதுதானே சம இயம் சமயம். எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்க தான். இதுல ஜாதி, மதம், குலம், கோத்திரம், நாடு, மொழி எல்லாமே அந்தந்த தேவைகளுக்கு, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அமைந்தவையே தவிர அடிப்படையிலே பேதம் இல்லை என்பதுதானே எல்லா மதங்களின் கருத்து, மைய கருத்தாக இருக்கிறது. எனவே இதை புரிந்து கொள்வதுதான் சம இயம் சமயம் என்ற சொல். மதங்களுக்கு ஒரு ஞானி மூலம். கிறிஸ்தவம் என்றால் இயேசு கிறிஸ்து மூலம், பௌத்தம் என்றால் புத்தர் பெருமான் மூலம், ஜைனம் என்றால் மகாவீரர் மூலம். இப்படி மதங்களுக்கு மூலமாக ஒரு ஞானி உண்டு. இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் என் நபிகள். ஆனால் சமயம் என்பது இயற்கை சார்ந்தது. இதிலிருந்து எந்த மதமும் விதிவிலக்கு பெற முடியாது. யார்கிட்ட அறிவு இல்லை, யார்கிட்ட ஆற்றல் இல்லை, யாரிடத்திலே பஞ்சபோதங்கள் இல்லை, யாரிடத்திலே காந்தம் உணர்வு இல்லை, எல்லாருக்குள்ளேயும் தானே இருக்குது. எல்லோரும் இறைவனிடத்தில் வந்தவங்க தானே. அப்ப சம இயம் என்ற சொல்லுக்குள்
மனித குலமே ஒன்றுபடுகிறது. அதனால் சமயம் என்பது இயற்கை சார்ந்தது, இறை தத்துவத்தை சார்ந்தது. மதம் என்பது ஒரு ஞானியை சார்ந்தது. அப்போ ஞானிகள் எதை சார்ந்து நிற்க சொன்னாங்க என்றால், தன்னை சார்ந்து இருன்னு எந்த ஞானியும் சொல்லல. இன்று முதல் என் பெயரிலே இதுக்கு சமமாக இருக்கட்டும் என்று கிறிஸ்து அறிமுகப்படுத்தல. எல்லாம் சிஷ்யர்கள் தான். நான் இன்னாருடைய கொள்கையை பின்பற்றுகிறேன், நான் கிறிஸ்தவன், நான் ஜெயினன், நான் பௌத்தன் என்று சீடர்கள் தான் பேர் வச்சுட்டாங்களே தவிர ஞானிகள் மதத்தை உருவாக்கவில்லை. எனவே இதை புரிந்து வருவதற்காகத்தான் இதிகாசங்கள், இலக்கியம், காப்பியம் என்றெல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். இப்போ அந்த இதிகாசங்களிலே ஒன்று ராமாயணம். ராமாயணம், மகாபாரதம், கந்தபுரம் என்ற 3 அற்புதமான இதிகாசங்கள். இதிலே ராமாயணமும் மிக சிறப்பான கருத்துக்களை சொல்ல வருகிறது. இதுல பாருங்களேன், ராமனுக்கு சிறப்பாக 10 பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிறப்பான அர்த்தமும் உண்டு. இதன் மூலமாக ராமாயணத்தின் சார முழுமையும் உணர்ந்து கொள்ளலாம். உயிர் வாழ்தல், உலக சுகங்களை துய்த்தல், அறிவை மேன்மைப்படுத்துதல், சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். இந்த 3 தானே வாழ்க்கை. இந்த முப்பரிமாணமே மனித வாழ்க்கை என்பதை விளக்குகின்ற ஒரு கதாபாத்திரம் தான் ராமன். இப்ப ராமனுக்கு என்னெல்லாம் சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன என்றால், முதலாவது சிவராமன். சிவம் சுத்தவெளி, இருப்பு, அறிவு, ஆதி மூலம். அந்த இருப்பே அனைத்துமாக மாற்றம் பெற்றதை விளக்குகின்ற போது ராம் அயனம் ராமாயணம். அயனம் என்றால் மாற்றங்கள், அயனாம்சம் பிரம்மம் என்று வேதங்கள் பேசும். அப்போ ராம் என்ற அறிவு பெற்ற மாற்றங்களே ராமாயணம், அறிவின் தரமாற்றம் என்ற அர்த்தம். அதனால் இவன் சிவமே அனைத்துமாக மாற்றம் பெற்றதால் இவன் சிவராமன். இரண்டாவது தசராமன் அல்லது தசரதராமன். இப்ப தசரதன் அப்படின்ற போது இந்த ரதன் என்ற சொல்லுக்கு மிக அற்புதமான பொருள் உண்டு. 8 வகையான ரதம் என்ற சொல் இதிகாசங்களிலே பேசப்படுகிறது. ரதன், அதிரதன், மகாரதன், ஜெயத்ரதன், பரதன், பகீரதன், நாரதன். 8 சொற்கள். இந்த 8ம் ஏன் ரதன் என்ற சொல்லோடு புரிந்திருக்கிறது என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இந்த 8 சொற்களையும் ஆராய்ந்து பார்த்தால் மிக பெரிய தத்துவார்த்தம் உள்ளடங்கியிருப்பதை புரிந்து கொள்ளலாம். இப்போ மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா ரதம், ரதன் என்று 2 சொல் வருது. ரதம் என்பது நமக்கு தெரியும், ஒரு வாகனம். அதாவது உடலே ஒரு வாகனம். ரதம் என்பது உடலை குறிக்கும். இந்த உடலுக்குள் அறிவாக, மனமாக செயல்படுகிறது இல்லையா, அந்த மனதுக்கு உமானம் ரதன். அதனால்தான் இந்த மனம் எப்படிப்பட்டது என்பதை ராமன் என்ன சொல்றது, அனுமான். அனுமன் என்றால் கருத்துருவம் அர்த்தம், அசம்ஷன். அப்போ கற்பனை வேறு, கருத்துருவம் வேறு. கற்பனை எப்படி வேணா பண்ணிக்கலாம். கருத்துருவம், அசம்ஷன் என்பது என்ன என்றால், கண்களால் அல்லது புலன்களால் அறிய முடியாத ஒன்றை அனுமானிக்கக்கூடிய திறம். இப்ப நம்ம நேர்லயா பாக்குறோம், இறை துகள் அப்படின்றத மனசு அனுமானிக்கிறது இல்லையா.
அந்த அனுமான் தான் அனுமன். சரி, இந்த அனுமனே தான் மகாபாரதத்துல அர்ஜுனுடைய தேரில கொடியிருக்கும் இல்லையா, தேர்கொடி, அதோடைய சின்னம் வந்து அனுமன். அப்ப அர்ஜுனன் என்பவன் யார் என்றால் நம்மை போல் ஒரு மனிதன், உடலும் குரங்கை போல எண்ணத்திற்கு எண்ணம், ஆசைக்கு ஆசை தாவுகின்ற மனமும் இணைந்த மனிதனை குறிப்பிடுவது அர்ஜுனன். இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால் கிருஷ்ண பரமாத்மா என்ற தெய்வம், அறிவு, இந்த பரமாத்மா காட்டுகின்ற வழியிலே நாம் வாழ வேண்டும் என்று காட்டுவதுதான் இந்த தத்துவம். சரி, பரமாத்மா எப்படி செயல்படுகிறார் என்றால் 5 புலன்கள் என்ற இந்த இந்திரியங்களை தன் வசப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் செலுத்துகிறார். அப்போ 5 புலன்களை அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு. அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு. அந்த உயர்வின் உச்சம் என்ன? ஞானம், பரமாத்ம தரிசனம். இப்படி ரதம் என்றது உடலை குறிக்கும், ரதன் என்பது மனதை குறிக்கும். அதிரதன் என்றால் மகாரதன்ல பாதி. மகாரதன் என்றால் 11,000 வில்லாளிகளை நடத்தக்கூடியவன். அப்ப வில்லில் இருந்து அம்பு புறப்படுவது போல மூளையிலிருந்து எண்ணங்கள் புறப்படும். அந்த எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறம் படைத்தவன் மகாரதன். அதுல ஓரளவுக்கு பயிற்சி பெற்றவன் அதிரதன். இந்த எண்ணங்களை தொகுத்து வகுத்து பார்த்தால் அது 10 தீய குணங்களும் 10 நல்ல குணங்களும் இருக்கும். 10 தீய குணங்களை வென்று 10 நல்ல குணங்களிலே நிலைத்தவன் தசரதன். தசம்னா 10. இந்த தன்மையிலே இந்த பக்குவத்திலிருந்து பிறந்தவன் பரதன். பரத் என்றால் இந்த உலகம், பிரபஞ்சம். இந்த பக்குவத்தை அடையக்கூடிய வழி அவ்வளவு எளிதா எல்லோரும் அடைய முடியுமா பரதனை போல? அப்படின்னு சாத்தியம் இல்லை. அப்போ மிக பெரும் முயற்சி எடுத்தால் மட்டுமே, மிக பெரும் பிரயத்தனம் எடுத்தால் மட்டுமே அது எட்ட முடியும் என்பதனால் பகீரத பிரயத்தனம். பகீரதன் அதாவது பெருமுயற்சி எடுத்து பரதனை போல் பக்குவம் அடைவது என்று அர்த்தம். அப்படி அடைந்த நிலை என்ன என்றால் ரதன். ரதன் என்பது மனசு. அதாவது என்றால் மனம் அற்ற நிலை. அப்போ மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் வெளியில் மறிவை தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் பதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. நாரதன் எங்கே வேணா போகலாம், திரிலோக சஞ்சாரி. மேலோகம், பூலோகம், பாதாளம் எங்கும் நிறைந்திருப்பது அறிவு என்று காட்டுவதுதான் நாரதன் என்ற சொல். இப்படி இந்த ரதன் என்ற சொல்லுக்குள் இவ்வளவு எடுப்பதனால இவன் தசரத ராமன். 10 தீய குணங்களை வென்று 10 நற்குணங்களிலே நிலைத்த தசரதனுக்கு பிறந்த ராமன் தசரத ராமன். அடுத்தது கோசல ராமன், 3வது பேரு. கோசலையின் மைந்தன். இப்ப கோசலை யாருங்க? ராமன் வனவாசம் போறேன்னு சொன்ன போது நீ சக்கரத்தி பேரை கேட்டு இப்படி பண்றியான்னு தசரதை கோவிச்சுட்டாளா கோசலை? இல்லையே. கைகேயி இல்ல சுமித்திரை 2 பேரும் ஒன்றும் பேசலையே. அப்ப சுமித்திரையும் கோசலையும் பக்குவப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் அறிவை இயக்க சீர்மை அறிந்த நல் ஆத்மாக்கள் என்று அர்த்தம். அப்படி பிரபஞ்ச அறிவை பெற்ற கோசலையின் மைந்தன் கோசலராமன். சரி, அடுத்தது சீதாராமன். தசரதனுக்கும் கோசலைக்கும் பிறந்த ராமன். ஆத்மா ஜீவாத்மா
என்ற ஒன்றை தனக்கு உடமையாக பெற்றுக்கொண்டவன், தனக்கு மனைவியாக பெற்றுக்கொண்டவன். இப்ப சீதை யார் என்றால், ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. அப்ப பொருள், புகழ், செல்வாக்கு, புல இன்பங்களிலே, கவர்ச்சியிலே சிக்காமல் பரம சன்னிதானமே ஜீவாத்மாவுக்கு உன்னதமான நிலைக்காலம் என்று அறிந்து அந்த பரமாத்ம தத்துவத்தை விட்டு விலக மாட்டேன் என்று இறுதி வரைக்கும் உறுதியோடு வாழ்ந்த ஜீவாத்மா அது சீதை. அப்படிப்பட்ட சீதையை கரம் பற்றிய பரமாத்மா. அப்போ எந்த ஜீவாத்மா தன்னை 3 களங்கங்கள் இருந்து விலக்கி விடுகிறதோ அது பரமாத்மாவோடு இணையும், பரமாத்மாவுக்கு கலந்து போகும். அப்போ படுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றும் 2 பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. அப்ப இரண்டும் ஒன்றான நிலை, ஈருடல் ஓர் உயிரான நிலை. அதனால் இவன் சீதாராமன், ஜீவாத்மாவுக்கும் மூலமாகிய, ஜீவாத்மாவுக்கு ஆதரவாகிய, ஜீவாத்மாவுக்கு வழிகாட்டக்கூடிய அறிவாகிய தெய்வம் சீதாராமன். அடுத்து மிக முக்கியமான ஒரு வார்த்தை கோதண்டராமன். இது 3 சொற்கள் இணைந்த ஒரு கூட்டு வார்த்தை. கோ தண்டம், அதாவது கோதண்டம் என்ற சொல்ல 3 வார்த்தைகள் இணைந்தது. கோ தண்டு அம். பிறகு இதை வைத்திருப்பவன் கோதண்டராமன். கோ என்றால் அரசன், அதிகாரம், ஆட்சி, அறிவுன்னு அர்த்தம். அப்ப கோ என்றால் அறிவு, தண்டு என்றால் ஒரு நுனிக்கும் இன்னொரு நுனிக்கும் இடைப்பட்ட தூரம். இப்போ நமக்குள்ளும் ஒரு தண்டு இருக்கு, முதுகு தண்டு. கீழ் நுனி மூலாதாரம், மேல் நுனி சகசிராதாரம். அப்ப மூலாதாரத்தில் இருந்து சகசிராதாரத்துக்கு உயர்த்தினால் அது எங்க போகும்? சுத்த வெளியில போய் நிற்கும். இப்போ இந்த வில்லை, கோதண்ட வில்லை நீங்க படுக்க வைங்க, எப்படி இருக்கும்? ஒரு டப்பு தொட்டி மாதிரி இருக்கும் இல்லையா? இது ஒரு அம்பை போட்டுங்க. இந்த வில் மூலாதாரம், அம்பு குண்டலி சக்தி. இந்த அம்பை ஏற்றி விட்டால் எங்க போகும்? துரியத்தை துளைத்து கொண்டு சுத்த வழிக்கு போகும். இதுதான் 7 ஆச்சா மரங்களை துளைத்து கொண்டு பூமியை தொட்டு மீண்டும் ராமனிடத்துல வந்து சேர்ந்தது என்று வாலிவாதத்துல பேசப்படும். அப்படி இது படுக்கை நிலை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த குண்டலினி என்ற அம்பு சுத்தரிக்க போகும் என்று காட்டுவதுதான் அம் என்ற பிரணவ பொருள் பரமாத்மா. அதை காட்டுவது கோ தண்டு அம். அப்படிப்பட்ட ஒரு குண்டலினி சக்தியை அறிந்து தெளிந்து அதுவாக மாற்றம் பெற்ற பக்குவம் அடைந்த ஒரு ஜீவன் கோதண்டராமன். அது மட்டுமில்ல, இந்த கோதண்டம் என்பது உயிர்களை கொள்ளாதுங்க, குணங்களை கொள்ளும். கோதண்டம் உயிர்களை கொள்ளாது, குணங்களை கொள்ளும். இது யார்கிட்ட இருந்து வந்தது? ராமனுக்கு பரசுராமர் கொடுத்தது. அப்ப முதல் பரசுராமருடைய நான் என்ற வித்யா கர்வத்தை கொன்றது. பிறகு மாயை தம்பி சொன்னதை நம்பாம அவனை துரத்து விட்ட மாயை என்ற அறியாமையை கொன்றது வாலிபதம். ஒரு பெண்ணை கவர்ந்து சென்ற பாவம் என்ற பாவத்தை போக்கியது ராவணவதம். இப்படி ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களையும் கொல்ல வல்லது, நீக்க வல்லது கோதண்டம். அந்த கோதண்டத்தை கையில் எடுத்த இறைவன் தான் கோதண்டராமன். அடுத்ததாக 6வது வார்த்தை ரகுராமன். ரகு என்றால் சந்ததின்னு அர்த்தம். ரகுவம்சம் என்று சொல்லுவாங்க. ஒரு சந்ததியை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்து காட்டியது ராமாயணம். எப்படின்னு பாருங்க. 16 வயசுல சீதையை கரம் பற்றினான் ராமன்.
12 வருஷம் இல்லற வாழ்க்கை, குழந்தை பிறக்கல. 14 வருஷம் வனவாசம், குழந்தை பிறக்கல. இந்த வனவாசத்துல ஆணவம், கண்மம், மாயை மூன்றையும் வதம் செய்து ஆணவத்திடத்திலே சிறைப்பட்டிருந்த ஜீவாத்மாவை விடுதலை செய்தான். அந்த விடுதலை பெற்ற ஜீவாத்மாவோடு இல்லறம் நடத்தினதால அடுத்த வருஷம் லவகுசன் என்ற இரட்டை குழந்தைகளை பெற்றான். அப்போ ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்போது ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய தகுதியை பெறுகிறான் என்றால், விலங்குகள் போல சேர்ந்து குட்டி போடுவதல்ல மனிதனுடைய சிறப்பு. இது குட்டி அல்ல, குழந்தை. அப்ப மனித குழந்தை எப்படி பெற வேண்டும் என்றால், கணவன் மனைவி இருவரும் ஆணவம், கண்மம், மாயை நீங்கிய பிறகு தெய்வீகத்தில் இணைந்தால் ராமனை போல தெய்வீக குழந்தைகள் பிறக்கும் என்று சந்ததியை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை காட்டி தந்தது ராமாயணம். அதனால் இவன் ரகுராமன். அடுத்து 7வது பெயர் அயோத்தி ராமன். ஆ யுக்தி ராமன். யுக்தி யுத்தம். யுத்தம் என்றால் போராட்டம் தானே. ஆ யுத்தம் என்றால் போராட்டம் இல்லாத, பகை இல்லாத நாடு. அப்ப அயோத்தி நாடு என்பது யாராலும் வெல்ல முடியாதது என்பது மட்டும் பொருள் அல்ல, யாரோடும் பகை கொள்ளாத நாடு என்று அர்த்தம். இந்த உலகம் யாரோட பகைங்க? இந்த உலகம் யாரோட பகை? விசா வாங்குறோம், அடுத்த நாட்டுக்கு போறோம், என்ன பகை? இந்தியன் அமெரிக்கா போகலாம், அமெரிக்கா இந்தியாவுக்கு வரலாம், என்ன பகை? ஒன்றும் இல்லை. அப்போ சில மன குறைபாடுகளை நீக்கிவிட்டால் யாதும் ஒரே யாவரும் கேளீர். இந்த உலகமே ஒரே குலம், ஒருவனே தேவன். எனவே இந்த உலகமே ஒன்றுதான், யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்ற தத்துவத்தை சொல்லுவது அயோத்தி ராமன். 8வது சேது ராமன். சேது பந்தனம், அதாவது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பாலம் சமைப்பது, அதாவது இலங்கையையும் இந்தியாவை இணைப்பது என்று பொருள். ஒன்றை இன்னொன்றோடு இணைத்தால்தான் மூன்றாவது ஒன்று பிறக்கும். இருப்பும் இயக்கமும் இணைந்தது காந்தம் பிறந்தது. இறைத்துகளும் இணைந்தது விண் பிறந்தது. விண்களின் சேர்க்கைக்கேற்ப மற்ற 4 பூதங்கள் வந்தன. நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், பூமி சேர்ந்தது, ஜீவன் வந்தது. நுண்ணுயிர் ஜீவன் அமீபா மாறிச்சு, பல வகை ஜீவராசிகள் ஆச்சு, மனிதனாக ஆச்சு. 820 கோடிக்கும் மேலான மனிதர்களாக வாழ்கிறோம். அப்போ ஒன்றோடு ஒன்று இணைந்தது தானே இன்னொன்றாக மாறுகிறது. இந்த தொடர்ச்சி சேதுராமன். சரி, அடுத்தது இவற்றெல்லாம் ஆள வேண்டும் இல்லையா? அப்ப ஆள்கின்ற திறம் ராஜாராமன். அனைத்தையும் பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற வகையிலே அனைத்தையும் ஆள்கின்ற திறம் ராஜாராமன். சரி, எத்தனை ஆள்கின்றான் என்றால் எண்ணிக்கைக்கு அகப்படாத பிரபஞ்ச தோற்றங்கள், ஜீவராசிகள். அனந்தராமன், இன்ஃபைனைட். அப்போ நெக்லிஜிபிள் என்று சொல்லக்கூடிய நுண்தன்மையும் சுத்தவெளிதான். எண்ணற்ற தோற்றங்கள் இருக்கின்ற இன்ஃபைனைட் என்று சொல்லக்கூடிய அனந்தமும் சுத்தவெளியே தான். அப்போ நெக்லிஜிபிள், இன்ஃபைனைட் என்ற இறை துகள் பிரபஞ்சம் என்ற மூலக்கூறு முடிவு நிலை என்ற இரண்டுக்குள் அமைந்த எண்ணற்ற தோற்றங்களுக்கும் ஒன்றியதான் காரணம். அது அனந்தராமன். இப்படி சிவராமன், தசரதராமன், கோசலராமன், சீதாராமன், கோதண்டராமன், ரகுராமன், அயோத்திராமன், சேதுராமன், ராஜாராமன், அனந்தராமன் என்று 10 பரிமாணங்களாக அறிவின் பயணத்தை விளக்கியது தசராமன். த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணத்தை விளக்க வந்தது ராமாயணம்.
உயிர்களின் பரிணாமத்தை விளக்க வந்தது தசாவதார கொள்கை. மச்ச, கூர்ம, வராம, நரசிம்ம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என்று 10 உயிர் வகைகளின் அவதாரத்தை விளக்க வந்தது தசாவதாரம். அப்போ ரெண்டுமே அறிவின் பயணம்தான். பஞ்சபூதங்களும் அறிவின் பயணமே, ஜீவராசிகளும் அறிவின் பயணமே. அதனால் இந்த தசாவதாரத்துக்கு யார் மூலம்? விஷ்ணு என்ற பிரபஞ்சத்திற்கு மூலப்பொருளான ஒரு இறைநிலைத்தன்மை. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது அறிவே தெய்வம் என்று சான்று தரும் மகாபாரதம். இதை அடுத்த முறை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைக்கு கேள்வி பதில் கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. சிறப்பு. ஐயா கேள்வி பதிலை நிறுத்தி வைக்க சொல்லி வேண்டியிருக்கார். எனவே இன்றைக்கு கேள்வி பதில் தேவையில்லை. அப்ப நாங்கள் நிறைவு செய்வோமா ஐயா? ஏதாவது கருத்து சொல்ல வேண்டியதா கருத்து சொல்லலாம், நிறைவு செய்து கொள்ளலாம். அன்பர்கள் கருத்துக்கள் ஏதாவது சொல்ல சொல்லலாமா ஐயா? சொல்லுங்க. சிறப்பு ஐயா, நாங்கள் நிறைவு செய்வோம். ஓகே, நிறைவு செய்தலாங்க. இதுவரை நேரம் சொல்லுங்க. சொல்றீங்களா? இல்ல உலக நல வாழ்த்து பாடிடலாமான்னு. இதுவரை நேரமும் எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் பாகம் 6 இந்த சிறப்பான சிந்தனை உரையை நமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவை எல்லோருமாக சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,